நீங்க எல்லாரும் அனிமே அண்ட் அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. 2D அண்ட் 3D பார்த்துருப்பீங்க. 2.5Dங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா நிறைய பேத்துக்கு இந்த 2.5D அப்படின்னா என்ன ஐடியானே தெரியாது. அதாவது 2 டைமென்ஷனல் ஆர்ட் ஸ்டைலில் இருக்கிற ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் உருவாக்கப்பட்ட ஒரு அனிமேஷன் ஸ்டைல் தான் வந்து 2.5D அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா 1995ல் பார்த்தீங்கன்னா நியான் ஜெனிசிஸ் எவன்க்ளஷன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் அனிமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2D அண்ட் 3D அனிமேஷனில் மிஷினரிஸோட மூவ்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக காமிக்கணுங்கிறதுக்கோசரம் 2.5Dங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. 2013ல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக கொண்ட டெக்னாலஜி தான் வந்து ஷெல் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா ஸ்டூடியோ ஆரஞ்சு தான். 2017ல் லேண்ட் ஆஃப் லஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் 2.5D வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஷெல் ஷேடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஜெட் செட் ரேடியோ அப்படிங்கிற ஒரு கேமில் வந்து யூஸ் பண்ணி 2.5D அனிமேஷனை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இது பெரிய எங்கே பூம் ஆகுதுன்னா ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ். இந்த அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு 2D மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு 2.5D அனிமே. இப்படி தான் வந்து 2.5D வந்து ஃபேமஸ் ஆச்சு.